அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பணியை சிறப்புற தொடர வேண்டும் என்றும் கழகத்தின் அரணாக இருந்து வெற்றி பாதையில் வழிநடத்த வேண்டும் என்றும் சின்னம்மாவுக்கு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த கழக தொண்டர்களும் பொதுமக்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் நாங்க உணர்வுபூர்வமா அதை நம்பல. அவங்க ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நலத்திட்டம் அறிவிச்சு அதை செயல்படுத்தி வந்திருக்காங்க. அதை அடுத்து அம்மாவோட இடத்தை நல்லபடியா வெற்றிடத்தை நிரப்பி தொண்டர்களையும் கட்சியையும் நல்லபடியா வழிநடத்தி செல்றது சின்னம்மாவா தான் இருக்க முடியும். ஒளிவிளக்காக தொண்டர்களின் கலங்கரை விளக்கமாக இருந்து கழகத்தை கட்டி காத்து வலுவோடும் பொலிவோடும் மாற்றிருக்கின்ற மாபெரும் சக்தியாக உருவெடுத்த இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்துவிட்டார்கள். அவர்கள் மறைந்தாலும் அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியை சின்னம்மா அவர்கள் வந்திருந்து இந்த பணியை சிறப்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று நாங்களெல்லாம் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு அவருடனே இருந்து அனைத்து பணிகளையும் கவனித்த சின்னம்மா அவர்கள் இதற்கு தலைமையேற்று அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் மிக சிறப்பாக தமிழகத்திலே நடைபெற மிகவும் உறுதுணையாக இருப்பார். தொண்டர்களாகிய எங்களுக்கும் எங்களை வழிநடத்தக்கூடியவர் சின்னம்மா அவர்களே. அம்மாவுடன் உறுதுணையாக இருந்து அனைத்து துக்கங்களிலும் எல்லா விஷயங்களிலும் தோளோடு தோள் நின்ற சின்னம்மாவால் மட்டும்தான் இந்த கழகத்தை மாபெரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட என்ற பேரியக்கத்தை வழிநடத்தி செல்லும் ஆளுமை திறன் சின்னம்மாவுக்கு மட்டும்தான் உள்ளது. அம்மா அவர்களின் அரசியல் வாரிசு மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் இனி வரும் காலங்களில் கழகத் தோழர்களையும் கழகத் தொண்டர்களையும் அரவணைத்து வழிநடத்தி செல்வார் என்று நாங்கள் மிகுந்த ஆர்வத்தில் உள்ளோம்.